ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல புதுசா பார்க்க வந்தவங்களுக்கும் அண்ட் ரெகுலரா பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இது வந்து ஒரு ஈவினிங் போல எடுத்த விளாக் அண்ட் ஒரு வீக்கெண்ட் வந்து IKEA போயிருந்தோம். ரொம்ப மாசமே ஆயிடுச்சு. IKEA போய் கிட்டத்தட்ட 8 to 9 மந்த்ஸ் இருக்கும். சரி சும்மா போயிட்டு அங்க வந்து ஃபுட்டு வந்து சூப்பர்பா இருக்கும். சாப்பிட்டு அப்படியே ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் ஜெர்மனியில் லாஸ்ட் 1 வீக்காக நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனோடனே இந்த ரோஸ் பிளான்ட் எல்லாமே கட் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ நல்லாவே தளைஞ்சு வந்துடுச்சு. டெய்லி ஈவினிங் தண்ணி ஊற்றலைன்னா அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே வாடி போயிடுது. நான் தான் எங்கே போனாலும் எங்கே செடி இருக்கோ அதை பார்த்துட்டு நின்றுப்பேன். ஆதியும் அதே மாதிரி இந்த டைம் க்ராசரி ஷாப்பிங் போயிருந்தபோது மிக்ஸ்ட் ஆஃப் ஃப்ளவரிங் சீட்ஸ் இருந்தது. அதை பார்த்தோன்னே ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து அது ஒரு பாட்டில் போட்டு அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றிட்டு இருக்கா. அதுவும் நல்லா தளைஞ்சு வந்துடுச்சு. அது எப்படா பூ பூக்கும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. புதினாவும் தனியாக ஒரு பாட்டில் நட்டிருக்கேன். லாஸ்ட்டு சம்மரில் என்னால் அதை கொண்டு வர வைக்கவே முடியலை. சரி இந்த டைமாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. ஆதி ரெகுலராக கிண்டர் கார்டன்லேருந்து வந்தோடனே எப்போவுமே ஸ்மூத்தி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துடுவேன். இந்த டைம் ஆம்செஃப்லேருந்து ஹை ஸ்பீட் பிளெண்டர் அனுப்பியிருந்தாங்க. 1800 வாட்ஸ் 1.8 லிட்டர் கெப்பாசிட்டி. பர்ஃபெக்ட் ஃபார் 3 பீப்புள்ஸ் இல்லாட்டி 4 பீப்புள்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இன்றைக்கி இதில் தான் ஸ்மூத்தி செய்ய போகிறேன். அவங்களே ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்க. ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது, ஸ்மூத்தி செய்கிறது, நிறையா ரெசிபீஸ் இருந்தது. அதில் ஒரு ரெசிபீஸ் தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் ஸ்மூத்திஸ் மட்டும் செய்கிறதுக்காக இல்லை, ஜூஸு, ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் மெயினாக மசாலா அரைக்கிறதுக்கு அண்ட் இட்லி தோசை பேட்டர் வேணும்னாலும் நீங்கள் இதில் அரைச்சிக்கலாம். நான் அரைச்சி பார்த்தேன், பர்ஃபெக்டாக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இன்றைக்கி ஆப்பிள், பனானா, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் போடுறேன். இதுக்கு எல்லாத்தையும் அந்த ஜாரில் சேர்த்தி நல்லா 2-3 ஐஸ் க்யூப்ஸ் அண்ட் சில்லுன்னு இருக்கிற மில்க்கு, அது கூட கொஞ்சம் தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டேட் சிரப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் கொடுத்திங்கன்னா அங்கேயே LCD டிஸ்பிளே வரும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ, ஸ்மூத்தி இல்லை ஜூஸ் இல்லை ஐஸ் க்ரஷ் எது அமுத்தினாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே டைம் செட் ஆகிருக்கும். இப்போ வந்து ஸ்மூத்தி பார்த்திங்கன்னா 1 மினிட் போட்டு விட்டுட்டிங்கன்னா 1 மினிட் வரைக்கும் அதே நல்லா அரைச்சி நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி வந்துடும். டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். காலையில் உங்கள் குழந்தைங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்மூத்தி போட்டு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸ் ஃப்ளேவரும் நீங்கள் உள்ளே சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எந்த ஒரு நட்ஸும் சேர்த்துல. இதே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஈவினிங் டைம்லன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் மேடம் வந்து டின்னரை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க இதை ஃபுல்லாத்தையும் குடிச்சா. நைட்டு டின்னருக்கு சிம்பிளாக சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சே வச்சுட்டேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்தேன். இப்போ வந்து எப்பப்பெல்லாம் சப்பாத்தி செய்கிறேனோ அப்போ ரெகுலராக இந்த பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சிட்ருக்கேன். லாஸ்ட் ஒரு 4 to 5 டைம்ஸாக. ரொம்ப ஈஸி, சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. யாருக்காவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு பெருசாக சப்பாத்தி பிடிக்காது, பட் இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்காகவே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். ஆதிக்குட்டியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாப்பிட்டுப்பா. ஒரு வீக்கெண்டாக தான் நாங்கள் IKEA போயிருந்தோம். ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வரேன்னு சொன்னாங்க, அவங்க பையனை கூப்பிட்டு. சரின்ட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் போனோம். அவங்களும் வந்து நைட் ஸ்டே எங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா IKEA போகிறது தான் தெரியும், உள்ளே போய் சாலிடாக 5 to 6 ஹவர்ஸ் எப்படி போகுதுன்னே தெரியாது. உள்ளே போன மாதிரி தான் இருக்கும். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக 8 o'clock ஆகிடும். க்ளோசிங் டைமில் தான் வெளியே வருவோம். குட்டி பையனை பார்த்தீங்களா, அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கலேன்னு அவன் நினச்சிட்டு அக்கா மட்டும் வச்சுருக்கான். எனக்கு இல்லை ஏன்னு நினச்சான். IKEAவில் உள்ள என்டர் ஆனதுமே ஒரு சின்ன ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும். அங்கே 2 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் இருக்கும். ஒன்று வந்து வெண்ணிலா, இன்னொன்று ஸ்ட்ராபெரி. போனோன்னே வெண்ணிலா 2 வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு தான் மேலே கூட்டிகிட்டு போனோம். அண்டு எதுவுமே வாங்க வேண்டாம், ஒரே ஒரு டீ ஃபில்டர் மட்டும் பார்க்கலான்னு தான் போனோம். பட் போனோடனே எங்கள் வீட்டு மேடம் ஒரு குட்டி சாஃப்ட் ஐஸை எடுத்துட்டா. ஏதோ ஸ்குஷி மேலோன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டா. சரி ஓகேன்ட்டு அதை வாங்கி கொடுத்துட்டு அண்ட் IKEAக்குள்ளே நம்ம வீடு ஏதாவது டெக்கரேட் பண்ணுறோம், நம்ம வீடெல்லாம் இப்படி செட்டப் பண்ணோம் அப்படின்னா அங்கேயே நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் நாங்கள் இன்றைக்கி மெயினாக போனது IKEAவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்காக தான். இங்கே கொடுக்குற வேஃபல் வித் வெண்ணிலா சாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய டெசர்ட்ஸ் வச்சுருப்பாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில்.
கிட்ஸுக்கும் சாப்பிட்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிண்டர் மெனு இருக்கும். ஹஸ்பண்ட் கார்லிக் பிரெட், அதுக்கப்புறம் ரிஸ்பானான்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சாம்பார் சாதம் மாரி தான் இருந்தது. பட் இந்த ஊர் ஃப்ளேவர்ல அது ரொம்பவே சூப்பர்பா இருந்தது. யாராவது போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எனக்கு புடிச்ச இந்த வேஃபல்ல மேல வெண்ணிலா சாஸ் நெறையா ஊத்தி சூடா இருக்கும். அதிலேயே வந்து அது நல்லா வந்து சாஃப்ட் ஆயிடும். கூட இந்த செர்ரி சாஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் பிடிக்கும். அதனால கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஹஸ்பண்ட் வந்து சின்னமன் ரோல் எடுத்தாரு. ரொம்ப சூப்பர்பா இருக்குங்க. யாராவது கண்டிப்பா போனீங்கன்னா, மோஸ்ட்லி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே IKEA போயிருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த வேஃபல் வித் வெண்ணிலா சாஸ் ட்ரை பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணது இல்லன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பர்பாவே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட் கேக் எடுத்திருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கீழ வந்து யுட்டென்சில்ஸ் இருக்கிற செக்ஷனுக்கு போனோம். பட் எங்களுக்கு நாங்க நெனச்ச மாரி டீ ஃபில்டர் வந்து இண்டக்ஷன்ல வைக்கிற மாரி கிடைக்கல. ஏன்னா எல்லாமே கிளாஸ் பாட்டமா இருந்தது. கிளாஸ் பாட்டம் ஏற்கனவே ஒண்ணு வாங்குனது. அது வொர்க் ஆகலேன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். சரி ஓகே நம்ம வேற ஏதாவது கடையில பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, சும்மா சுத்தி மட்டும் பார்த்துட்டு வந்தோம். அண்ட் இங்க வந்து நெறைய இந்த இடிகள், அதுக்கப்புறம் நெறைய செராமிக் எல்லாம் இருந்தது. பட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாரி தான் இருந்தது. ஏன்னா IKEAல வந்து சில பொருள் வந்து ஓகேவா இருக்கும். பட் சில பொருள் எல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாரி தான் இருந்தது. இது வந்து நம்ம சின்ன வயசுல இந்த சொப்பு சாமான் நான் சொல்லிட்டு விளையாடுவோம் பார்த்தீங்களா? அதே மாரி இங்க வந்து எல்லா பாட்டுமே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்காக குட்டி குட்டியா வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் இந்த ட்ரைபாட் எனக்கு ரொம்ப புடிச்சது. ஏன்னா ரிங் லைட் கூடயே வந்து ஃபோனும் வச்சுக்கிற மாதிரி. பட் பிரைஸ் வந்து €40 கிட்ட போட்டிருந்தாங்க. சரி இப்போதைக்கு வேணாம் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. IKEAல வந்து நம்ம எந்த டைரக்ஷன்ல நம்ம போறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சில டைம்ல தெரியாது. அதனால அவங்களே அங்க ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. அந்த ஆரோ மார்க்க நம்ம ஃபாலோ பண்ணாலே எக்ஸிட்டுக்கு வந்துடலாம். அண்ட் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி பார்த்தது வந்து கிட்ஸ் செக்ஷன்ல இந்த மாரி கிட்ஸுக்கு வந்து ரூம்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஆதிக்குட்டி அத பார்த்தோன்னே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டா. முதல்லலாம் என்னன்னு அவளுக்கு தெரியாது. இப்ப கொஞ்சம் விவரம் வர வர மேடம் வந்து இப்ப வந்து கிட்ஸ் ரூம் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அந்த அளவுக்கு பேசறக்கு ஆரம்பிச்சுட்டா. வீட்டுக்கு கொஞ்சம் இந்த ரோஸ் ஃப்ளேவர்ல கேண்டில்ஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா, அது நல்லாருக்கும் IKEAல வாங்குறது. ஃபர்ஸ்ட் டைம் தீப்பெட்டி பார்த்தேன். இதுவரைக்கும் நான் எந்த ஷாப்லயுமே பார்க்கல. நான் பார்க்கல. ஏன்னா, இங்க நெறைய பேர் சொல்லுவாங்க இருக்குன்ட்டு. நான் பார்த்ததில்ல. பட் IKEAல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் தீப்பெட்டி. பட் வந்து அது ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருந்தது. அண்ட் ஃப்ளவர் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வீட்ல போதும் போதும்ன்னு செடி இருக்கு. இதுக்கு மேல எந்த செடியும் வாங்கக்கூடாதுன்ட்டு ஒண்ணுமே வாங்க வேணான்னு தான் போனோம். பட் IKEA விட்டு வெளிய வரும்போது கிட்டத்தட்ட 40 டூ €50 வந்து சாலிடா செலவாயிடுச்சு. அண்ட் IKEAல நம்ம பேரண்ட்ஸ் ஃப்ரீயா ஷாப் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு கீழ ப்ளே ஏரியா இருக்கும். அங்க நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு குழந்தைங்கள அங்க விட்டுட்டு நம்ம எல்லாம் ஷாப் பண்ணி முடிச்சுட்டு வந்து குழந்தைங்கள கூப்பிட்டுக்கலாம். ஆதி வந்து ஃபர்ஸ்ட் போலேன்னு சொன்னா, சரின்னு எல்லா ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் குட்டி பையனும் அவளும் உள்ள போறேன்னு சொன்னாங்க. சரின்னு ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள அனுப்புன உடனே அழுக ஆரம்பிச்சுட்டா திடீர்னு. பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டு நாங்க இல்ல விடல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்டோம். அவ அவ அழுகுறத பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க வந்து ஆதிக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் கூப்பன் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது 8:30 ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.